இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ 3ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது வந்து கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இப்போ 3ஆம் இடத்துல வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து புதுசா ஒரு ஸ்கில்லு கத்துப்பாங்க. ஃபார் சப்போஸ் உங்க இளைய சகோதரனோ சகோதரியோ வந்து புதுசா ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு மட்டும் நான் எந்த மாதிரி ஜாக்கிரதைன்றது ஃபேஸ் பண்ண வேண்டிய எந்த மாதிரி ஜாக்கிரதை வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வாட்டி நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்னைக்கு வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம். இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேச போறோம். ஏன்னா நமக்கு இந்த கிரக சக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானு, குரு பகவானு, அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேத்துவோட பெயர்ச்சி வந்து முக்கியமான பெயர்ச்சிகளா நம்ம கணிப்போம். எதுக்காகன்னா இந்த பிளானட்ஸ் மட்டும்தான் ஒரு ராசியில வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் என்றது கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குரு பகவான் வந்து ஜூன் 2ஆம் தேதி மேற்கொண்டு வந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு வருஷம் காலம் இருங்க. இந்த ஒரு வருஷம் காலம் வந்து இந்த கடக ராசியில உச்சகட்டமா இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு வருஷ காலத்துல வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து 2ஆம் வீட்டுல குரு இருந்தாக்க வந்து நல்ல சுப பலன்கள் கொடுப்பாரு. ஒரு சில பேருக்கு வந்து சொத்து வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் திருமணம் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா குழந்தை பிறந்திருக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலியில ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சின்றது நடந்திருக்கும். இப்ப 3ஆம் இடத்துக்கு செல்ல போறாரு இல்லையா குரு, என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு? 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா அது ஒரு மாரகஸ்தானம். ஆனா பயந்துட வேண்டிய அவசியம் இல்ல. 3ஆம் இடம் மாரகஸ்தானம் ஆயிருந்தாலும் அது ஒரு பார்ஷியல் மாரகா ஹவுஸ். முழுமையான கெட்ட பலன், அது பேருக்கு தான் மாரகா ஹவுஸ் தவிர்த்து முழுமையான கெட்ட பலன்கள்ன்றது அது கொடுக்காது. ஆனா எந்த மாதிரி பலன்கள் இருக்கும்? 3ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது வந்து கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ கம்யூனிகேஷன் வகையில வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நல்ல பலன்கள் இருக்கும்னு சொல்லலாம். அப்படியே 3ஆம் இடம் வந்து ஸ்கில்ஸ்க்கு கிராஃப்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஏதாச்சும் புதுசா ஒரு ஸ்கில் நீங்க கத்துக்க போறீங்க, கிராஃப்ட் நீங்க கத்துக்க போறீங்கன்னா ரொம்ப நல்ல டைம் பீரியட். எப்படின்னா ஒரு டெக்னிக்கல் கிராஃப்ட், ஒரு சினிமாட்டோகிராஃபி, கேமரா ரிலேட்டட் ஒர்க்கோ, இல்லாட்டி வந்து லேடிஸ்க்கு வந்து எம்ப்ராய்டரி ரிலேட்டட் ஒர்க்ஸ், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைம் பீரியட்ல ஷார்ட் டர்ம் கோர்சஸ் பண்றதுக்காக நல்ல டைம் பீரியட். அப்போ ஏன் மாரகாஸ்தானம் சொல்லியிருக்கீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் எஃபர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கும் போது வந்து பெருசா எஃபர்ட் போடாமல சில விஷயங்களை வந்து அமைச்சு தருவாரு. 3ஆம் இடத்துல வந்து நீங்க 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 3 மணி நேரம் உழைக்க வேண்டி இருக்கும். சோ 3ஆம் இடம் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டாக்கதான் ஒரு சில விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம். அதனாலதான் இது வந்து பார்ஷியல் மாரகா ஹவுஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப 3ஆம் இடத்துல வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து புதுசா ஒரு ஸ்கில்லு கத்துப்பாங்க. சில பேர் கம்யூனிகேஷன், எலக்யூஷன் மாதிரி காம்படிஷன்ஸ்ல ஜெயிச்சுட்டு வருவாங்க. அப்படியே 3ல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது இளைய சகோதரரு சகோதரிகளோட ஹவுஸ் 3ஆம் இடம். சோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பலன்கள் அமையலாம். ஃபார் சப்போஸ் உங்க இளைய சகோதரனோ சகோதரியோ வந்து புதுசா ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். இல்ல இளைய சகோதரனோ சகோதரியோ வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போறதுக்கான நல்ல
டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா அது வந்து கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட இடம், எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்புறமா வேற என்னத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ்க்கு கை பக்குவத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் வந்து 3ஆம் இடம். சோ இந்த டைம் பீரியட்ல வந்து கை பக்குவம் வந்து நல்லா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குக்கிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த டைம் பீரியட்ல குக்கிங் கத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா சமைப்பீங்க நீங்க ஃபியூச்சர்ல சொல்லிட்டு சொல்லலாம். குக்கிங் கிளாஸஸ், அப்படியே பெயிண்டிங், ஆர்டிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் ரிலேட்டட் பெயிண்டிங் ஏதாச்சும் எதா இருந்தாலும் நம்ம இந்த கை வரைக்கும் நமக்கு விரிஸ்ட் வரைக்கும் மேல இருந்து விரிஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணி பண்ற எல்லா விஷயங்களுக்குமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி கிராஃப்ட்ஸ், ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ற கிராஃப்ட்ஸ் எதா இருந்தாலும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு பாட்டரி மேக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்ப 3ஆம் இடத்திலிருந்து குருவோட பார்வை எங்க விழுது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து மேல விழுது. சோ 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸுங்க 7ஆம் இடம். சோ இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்க்கு நல்ல டைம் பீரியடுங்க. எதுக்குன்னா 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ பார்ட்னர்ஷிப்ஸ் பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 3ஆம் இடத்திலிருந்து குருவோட பார்வை எங்க விழுதுன்னா 9ஆம் இடத்து மேல விழுது. 9ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், டிராவல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடங்க. சோ 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ், 9ஆம் இடம் பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், டிராவல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடங்க. சோ 3ஆம் இடத்திலிருந்து டைரக்டா வந்து டைரக்ட் பார்வை எப்பவும் வந்து ரொம்ப எஃபெக்ட்ன்றது கொடுக்கும். சோ டைரக்டா 9ஆம் இடத்து மேல பார்வை விழும்போது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய திருக்கோயில் சந்தர்சனம் பண்றதுக்கு, ஜெர்னிஸ் நிறைய பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் ஜெர்னிஸ்ன்றது இந்த டைம் பீரியட்ல நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல நம்ம மொழிக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு ஸ்டேட்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு கூட சொல்லலாங்க. பட் ஒரு சிலருக்கு மட்டும் நான் எந்த மாதிரி ஜாக்கிரதைன்றது ஃபேஸ் பண்ண வேண்டிய, எந்த மாதிரி ஜாக்கிரதை வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சில வாட்டி 3ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆயிருக்கும் போது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பண்ணிட்டு நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு பண்றது அமைஞ்சுது வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட். எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து அங்க ஒரு 20 ரூபாய் சம்பளம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதுக்கு ஆசைப்பட்டு வந்து நம்ம போயிடுவோம். ஆனா அந்த 20 ரூபாய் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம போய் அங்க ஹாஸ்டல் எடுத்து எல்லாமே செஞ்சு தங்குறதுக்கே ஒரு 25 ரூபாய் வந்துடும் நமக்கு செலவான்றது. அதுக்கு நம்ம வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா அங்க போனாக்க ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் எப்படி அமையும்னா, நீங்க ஒழுங்கா வேலை பார்க்கவே இல்லை, நீங்க இது பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு முழுசா வேலை உங்ககிட்ட வாங்கிட்டு வந்து பேட்ச் ஒர்க் வேற ஒருத்தங்க கிட்ட வாங்குறதுக்கு, நீங்க உங்களுக்கு இது கொடுக்கறதே பெரிய விஷயம், கடைசியா 10 ரூபாய் கையில வச்சு அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் 3ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி ஆகும்போது நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன். சோ அதனால ஷார்ட் டிஸ்டன்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் 70 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்ணிட்டு போய் அது பாருங்க. பட் என்னன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பண்ணிட்டு ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சிருந்தன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நீங்க எடுக்காம இருப்பது, அந்த வாய்ப்பை வந்து நீங்க ஏத்துக்காம இருக்கிறது தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு ஜாக்கிரதை தான் உங்களுக்கு சொல்றது. பட் நிறைய திருக்கோயில் போறதுக்கு, பக்தி வளர்றதுக்கான வாய்ப்பு பண்றது உண்டுங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே 3ஆம் இடத்திலிருந்து குருவோட பார்வை எங்க விழுதுன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்து மேல விழுது. 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ், கெயின்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸுங்க. சோ அதனால இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு உழைப்பு அதிகமா செய்ய வேண்டி இருக்கும். ஆனா உழைப்புக்கு ஏத்த மாதிரி ப்ராஃபிட், கெயின், பலன்ன்றது கூட இருக்குதுங்க. சோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குதுன்னா ரொம்ப நல்லா இருக்குது. எதுக்கு? 3ஆம் இடம் வந்து மாரக ஸ்தானம் ஆயிருக்கிறதுனால குருவோட பார்வை தான் முக்கியம். பார்வை எங்க விழுது? 7, 9, 11 மேல விழுது. சோ பார்வை எல்லாம் சுப பார்வையா இருக்குது, நல்லது செய்யக்கூடிய பார்வையா இருக்குது. அதுவும் உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நல்ல டைம் பீரியடா தாங்க அமையும். என்ன உழைப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா உழைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் சப்போஸ் இப்போ உங்களுக்கு சனி பகவான் 11
11ல பயிற்சி ஆயிட்டு இருக்கிறதுனால என்னமோ நீங்க ஒரு 10 ரூபாய்க்கு வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, இன்வெஸ்டர்ஸ் மணி வந்து ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 ரூபாய்க்கு நீங்க பிசினஸ் பண்ண வேண்டி இருக்கும். சோ அப்போ ஜாஸ்தியா உழைச்சுதானே ஆகணும். ஆனா 11ஆம் இடத்து மேல குரு பார்வை வச்சதுனால அந்த ஒரு இன்கம் கெயின்ஸ்ன்றது, உழைப்புக்கு ஏத்த மாதிரி இன்கம் கெயின்ஸ்ன்றது உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பலன். மத்தபடி ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு ரெமெடி செஞ்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிகமா உழைக்க வேண்டி இருக்குது இல்லையா? சோ நீங்க என்னன்னா ஒரு விஷயம் பண்றதுக்கு, ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னால காலையில எந்திரிச்சு குளிச்சு சூரிய பகவானுக்கு வந்து ஆதித்ய ஹிருதயம் படிங்க. ஏன்னா 3ல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது ஒரு வேலை ஆகுறதுக்கு 3 வாட்டி 4 வாட்டி சுத்த வேண்டி இருக்கும். சோ அந்த மாதிரி பண்ணாம இப்ப வந்து ஆதித்ய ஹிருதயம் படிச்சீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்துக்காக போகும்போது அது வெற்றி அடைப்பதுக்கான சான்சஸ்ன்றது அதிகமா இருக்கும். சோ கஷ்டமா நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த குரு பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தான் இருக்குது. இப்ப மத்தபடி வந்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜன சுகினோ பவந்து.